இன்னைக்கு போட்டும் பூமாரி, நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஏமா ஏமா இப்படி சொல்ற? எல்லாரும் ஒண்ணா போகலாமா? அப்பதான் ஜாலியா இருக்கும். சரி போ, போய் கிளம்பு. சொன்னா கேட்கவா போற? ஐயா ஜாலி, நாம இன்னைக்கு வெளிய சாப்பிட போறோம். என்ன சத்யா, இன்னும் மாறி செந்திரிக்கவே இல்லையா? ஆமாட்டே, அந்த எருமை மாடு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. சரி, பூமாரிக்கு ஃபோன் போட்டு சொன்னியா இல்லையா? இன்னும் வரக்கான ஆளுங்கள சொல்லிட்டே, அவளும் இந்த வாரேன்னு தான் சொன்னா. இன்னும் ஆளக்கான என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி சரி, பொறுமையா வரட்டும். ஆமா பெரிய பொண்ணு, நான் கேட்கவே மறந்துட்டேன் பாரு. இத்தனை பேருக்கு ஹோட்டல்ல சாப்பிட போனா எவ்வளவு ஆகும்? அது ஆகும் தானாக்கா, ஒரு 3000 4000. என்ன தேவி சொல்ற? 3000 4000 ஆகுமா? நான் இதை 200 300 முடிஞ்சிரும்னு பார்த்தேன். என்ன தானாக்கா, 10 வயசுல கோமால இருந்தீங்களா? விலைவாசி என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு? அட நான் நெசப்பாக சொல்றேன் தேவி. நான் 300 200 வரும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். 3000 வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. 3000 கொடுத்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடவா? அதுக்கு பேசாம வீட்லயே நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் என்ன? அட, நீங்க சொல்றது சரிதான். பேசாம நம்மளே செஞ்சிருமே. நம்ம தான் எத்தனை பேர் இருக்கோம்ல. ஆஹா, அங்க சமைக்க சொல்றாங்கன்னு தான் இங்கே ஓடி வந்தேன். இங்கேயும் சமைக்க சொல்றாங்களே, இனி நான் எங்க போறது? என்னடா தேவி, மூஞ்சியே மாறிடுச்சு. சமைக்க சொல்றது பயந்துட்டியா? நீ ஒன்று செய்ய வேண்டாம் தாயி, நாங்களே செஞ்சுக்கிறோம். நீ செஞ்சா நாங்கள் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோம் மறுநாள். நல்ல வேலை பெரிய பொண்ணு, எங்க என்னையும் சமைக்க செய்யணும்னு வச்சு பயந்தே போனேன். வாரதையா, எப்ப ஃபோன் போட்டா எப்ப வார? எங்க பூமாரி சதீஸ்வரன் ஆளை காணோம். வீட்டில் கொஞ்சம் வேலை கிடைச்சிதானாக்கா, அதான் முடிச்சுட்டு வாரேன். பூமாரி எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்கா. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. வா வந்து உட்காரு. ஏ சத்யா, போ போய் அத்தைக்கு போய் காஃபி கொண்டா போ. சரிம்மா, இந்த கொண்டு வரேன். என்னல நீங்க ரெண்டு இங்கே தான் கிடைக்கீங்களா? ஆமாம் தேவி, காலையிலே அத்தை அவனை ஆளை காணன்னு சொல்லி வெளியே கத்திட்டு கிடந்துச்சுல, நீ வீட்டுக்கு போனியா இல்லையா? அது கத்துனா கத்துட்டு இல்லையாக்கா, அது கத்துறதுல பார்த்தா ஆகுமா? ஏன்னா உங்க அத்தை அப்படி எதுவும் குடும்பப்படுத்தி சொன்னீங்க? ஆமாக்கா, எப்போ பார்த்தாலும் நீ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுச்சு? ஆமா சமைக்க சொல்லுதுல, அது பெரிய டார்ச்சர் இல்லையா? அடிப்பாவி, சமைக்க சொன்னது ஒரு குத்தமாடி. ஆமா தானாக்கா, எந்த ஹோட்டலுக்கு போறேன் எப்படி போறேன் என்னென்ன முடிவு பண்ணிட்டீங்களா? நான் கேட்கணும்னு வந்தவன் அப்படியே இவ கூட பேசிக்கிட்டே உட்காந்துட்டேன். ஐயா ஜெயா, ஹோட்டலுக்கா நம்ம போகல, நான் வீட்லயே பிரியாணி கொண்டுன்னு சொல்லியிருக்கேன். இவனுக்கும் சரின்ட்டாளுங்க. ஆமா மாரிசங்க, நானும் வந்திருந்து பார்த்தேன், ஆளையே காணோம். ஆமா இந்த பிள்ளை இன்னும் ஆளை காணமே, இன்னுமா தூங்கிட்டு கிடக்குது? இருங்க, நான் போய் ஒரு அடியை போட்டு ஊசி போட்டு வரேன். எம்மா எதுக்கு இப்போ நீ அடிச்ச? மணி என்னாவது மாட இன்னும் தூங்கிட்டு கிடக்க. உன் கூட சேர்ந்த பிள்ளை எந்திரிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? போ போய் பல்ல வளர்க்கு போ. சரி வை, நான் போகிறேன், நீ கத்தாத. சரி, இப்போ இருக்க பிள்ளைக்கு பொறுப்பே கிடையாது. என்ன யாரும் எந்திரிச்சிட்டு போகுது பாரு. வாங்கத்தே, நீங்களாம் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்துட்டோம் காலையிலேயே, நீ தான் லேட்டு. போல மாரிசு, போய் பல்லையெல்லாம் விளக்கு. உங்கள் பின்னாடி வந்துட போகிறாங்க. ஓடு.